ஸோ டாபிக் டியூயல் நேச்சர். டியூயல் அப்படின்னா டபுள்னு அர்த்தம்ல. ஸோ டியூயல் அப்படின்னாலே விச் இஸ் டபுள்னு அர்த்தம், இரட்டை பண்புன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, லைட் இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர், மேட்டர் இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர். மேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பாடி, ஒரு பொருள், இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர். அதேக்கப்புறம் ரேடியேஷன் இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர். இதை மட்டும் பற்றி தான் படிக்க போகிறீங்க இந்த லெசன் ஃபுல்லாக. லைட்டுக்கு டியூயல் கேரக்டர் இருக்கும், அதே மாதிரி மேட்டர் இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர், ரேடியேஷன் இட் ஹாஸ் அ டியூயல் கேரக்டர், ரைட். ஸோ அந்த பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய இந்த லெசனோட பேர் தான் வந்து டியூயல் நேச்சர். குவாண்டம் ஃபிசிக்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான லெசன் தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஏன்னா இந்த லெசனில் தான் டி பிராக்லி வந்து சூப்பராக நிறைய விஷயம் பேசியிருக்காரு. டி பிராக்லி வந்த பிறகு தான் மாடர்ன் ஃபிசிக்ஸுக்கான ஒரு புள்ளையார் சுழி போட்ட மாதிரி, ரைட்டா, ஒரு ஆனா ஒன்று எழுதுன மாதிரி ஆகிடும். அடுத்த லெவல் போகிறதுக்கு இந்த லெசன் வந்து அவருக்கு ரொம்ப காரணமாக இருந்தது, ரைட்டா. ரைட் பை. ஸோ நீட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. போர்டு உனக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். நேற்று கூட அட்டாமிக் ஃபிசிக்ஸ் நான் குரூப்பில் போட்டிருந்திருப்பேன், பார்த்தீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன். அதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி ப்ராப்ளம் கொடுத்து எப்படி எழுதுறதும் அந்த விஷயம்லாம் சொல்லியிருப்போம். அதில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் படிங்க. ப்ளஸ் நான் அடிஷ்னலாக உனக்கு ஸ்பைரல் போட்டு கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க அதையும் வாங்கிக்கோங்க. பட் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ரைட்டா. ஓகேப்பா. டாபிக் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சார் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னங்க சார் சொல்லுது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப ஈஸியான டாபிக் பா, கவனமாக கவனி. இது வந்து ஒரு பிளேட், இந்த பிளேட் வந்து கேத்தோட் பிளேட். சொல்லு பா. வீடியோ தெரியலையா? ஒரே நிமிஷம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். இப்போ பாருப்பா. ஓகேப்பா, ஓகே, சரிப்பா. ஓகே, எக்கோ ஏதாவது இருந்தால் சொல்லிடு. வீடியோஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, சவுண்ட்ஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போகும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக வெளியில் போகணும். காரணம் டியூயல் நேச்சர் இன்றைக்கி சூப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல ஃபீலோடு போகணும், ரைட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். வென் அ லைட் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் அ மெட்டல் சர்ஃபேஸ். லைட் இருக்கு இல்லையா, லைட்டு வந்து ஒரு மெட்டலில் படும் பொழுது இங்கிருந்து எலக்ட்ரான் என்ன ஆகும்னா வேகமாக வெளியில் ஓடி வரும். When a light rays falls on a metal surface, electrons are ejected from the metal surface. இந்த phenomenon பேர் தான் photo electric effect. photo electric effect. சார் வீடியோ தெரியல சார். இப்போ மற்றவங்களுக்கு தெரியுது சார். நீ வெளியில் போயிட்டு உள்ளவாமா. ரைட்டா, தெரியல சார். அகைன் வெளியில் போயிட்டு உள்ள வந்து தெரியலையா? பாய் இது எல்லாருக்குமே தெரியுது இல்லை? நீ உடனே உங்ககிட்ட தான் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். நீ மறுபடியும் வெளியில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி உள்ளவாயேன். ஓகே சார். ஓகே ரைட் பை. ஸோ டாபிக் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். When a light rays falls on a metal surface and the electrons are ejected from the metal surface, that is called as photoelectric effect. நல்லாவே தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். இதில் கேத்தோட்னு ஒரு எலமெண்ட்டு, ஆனோட்னு ஒன்று, ஒரு 2 மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. இது ஏன் சார் கேத்தோடு அப்படின்னா நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கு, அதனால் கேத்தோட். இது ஏன் ஆனோடு அப்படின்னா பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கு, அதனால் ஆனோட். இப்போ என்ன நடக்குதுன்னா இதில் லைட் படும்ப, லைட்டோட எனர்ஜி ஹெச்நியூ. லைட்டோட எனர்ஜி இந்த கேத்தோடில் படும் பொழுது இந்த கேத்தோடில் இருந்து எலக்ட்ரான் எல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே வெளில வந்து நேராக ஆனோடுக்கு போக ட்ரை பண்ணும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், ஆனோடு வந்து பாசிட்டிவ், கரெக்டாக. அதனால் எலக்ட்ரானுக்கு வந்து இந்த ஆனோட ரொம்ப பிடிக்கும், அவனை நோக்கி வேகமாக ஓடும். அப்படியே எலக்ட்ரான் வந்து அவனை நோக்கி வேகமாக ஓடும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரானோட டைரக்ஷன் இப்படியே போயிட்டுருக்கும், ரைட்டா. எலக்ட்ரானோட டைரக்ஷன் இப்படி போயிட்டுருக்கும். ஸோ இப்படியே போகும். கரண்ட் வந்து ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகும். இப்போ இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன், இது வந்து எலக்ட்ரானோட டைரக்ஷன். அப்போது ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால தே ஜெனரேட் கரண்ட் பல்ஸ். கரண்ட் பல்ஸ் வந்து இங்கே ஜெனரேட் ஆகும். கரண்ட் பல்ஸ்
கரெக்டாக இந்த மாதிரி கரண்ட் பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, இந்த கரண்ட் பல்ஸ் வரதுனால கரண்ட் வெளில வரும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னடான்னு கேட்டால் என்சிஆர்டி உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். when a light rays falls on a metal surface, electrons are ejected from the metal surface. This phenomenon is called as photoelectric effect. அதனால வரக்கூடிய கரண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. கரெக்டா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். சூப்பராக இதான் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது நீங்கள் 4 பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் யார் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படின்னா யாருங்க சார்? லைட் ஒன்று படுது இல்லை, லைட் இட் ஹாஸ் எ இன்டென்சிட்டி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் between the plates. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் between the plate. 2 ஆனோடு கேத்தோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கல்ல, அதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். மூணாவது யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். கவனமாக கற்றுக்கோ. ஃப்ரீக்வென்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இவங்க அடுத்தவன் தான் ஹீரோ. யார் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. ரைட்டா? இவங்க 4 பேரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் உனக்கு ஒரு 3 முக்கியமான கிராஃப் சொல்லி தர போகிறேன். அந்த கிராஃப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 விஷயத்துலையும் நல்லா கேட்பாங்க. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், கடைசியாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இவன் தான் ஹீரோ. எல்லா கிராஃப்லையும் இவன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேரும் கிராஃப் ட்ரா பண்ணும். ரெண்டாவது இவங்க 2 பேருக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும். மூணாவது இவங்க 2 பேரும் கிராஃப் ட்ரா பண்ணும். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அவுட்புட் எல்லா கிராஃப்லையுமே அது வரும். நான் ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிராஃப் யாருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் கிராஃப் நம்பர் 1. இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனுக்கும் அதுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போகிறேன். சரிங்க சார், இந்த கிராஃப் எப்படி சார் இருக்கும்? இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா லிசன் பை, இன்டென்சிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸ். உனக்கு தெரியாத விஷயம் எப்போவுமே ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கணும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கணும். இன்டென்சிட்டி நீ கொடுக்கக்கூடிய இன்புட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வரப்போகிற அவுட்புட்டு. கிராஃபோட பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோன் வேல்யூ எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கணும். அன்னோன் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வேல்யூ எப்போவுமே ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கணும். ரைட்டா? இங்கே பாருங்க, இதான் அந்த கேத்தோடுன்ற அந்த மெட்டல். அந்த கேத்தோடில் லைட் படுது. லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். நிறைய கவுண்ட், ஃபோட்டான்ஸோட கவுண்ட் நிறைய இருந்தது அப்படின்னா அங்கே இன்டென்சிட்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்டென்சிட்டி அதிகமாக என்ன சார் நடக்கும்? இப்போது இன்டென்சிட்டி அதிகமாக வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்ட்டு ரொம்ப அதிகமாகும். காதில் வாங்க. இன்டென்சிட்டி அதிகமாக வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டர் பெர் செகண்ட் இஸ் மோர் ரொம்ப அதிகமாகும். எலக்ட்ரான் ரொம்ப அதிகமாக வந்து ஆனோட நோக்கி ஓடுனா அதுதான் கரண்ட்டு. அப்போது இன்டென்சிட்டி அதிகமாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதிகமாகும். அப்போ அவங்க 2 பேரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். என்னடா கற்றுக்குறீங்க? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இன்றைக்கி கற்றுக்கிட்ட முதல் முக்கியமான விஷயம் இந்த விஷயந்தான். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்டென்சிட்டி அதிகமாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதிகமாகும். சரிடா, அந்த நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது? ஃப்ரீக்வன்சி கெப்ட் கான்ஸ்டன்ட். சரிப்பா, இன்னொருத்தன் இருக்கான பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அவனும் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்நேரம் இந்த கிராஃப் உனக்கு புரிஞ்சிருக்கும். கீப்பிங் அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், இவங்க 2 பேரும் மாற மாட்டாங்க. அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை மட்டும் வேரி பண்ணுறீங்க. வேரி பண்ணி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறீங்க. அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கொஞ்சமாக அதிகமாகுது. இன்டென்சிட்டி அதிகமாகும் பொழுது கடைசியாக நீ என்ன கற்றுக்கிறேன்னா, இந்த கிராஃபில் இருந்து இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதே மாதிரி இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டட். கரெக்டாக? இங்கே பாருங்கள், intensity is directly proportional to number of photo electrons emitted per second. கரெக்டா? இந்த கன்க்ளூஷனை இங்கேருந்து ரொம்ப ஆழமாக கற்றுக்குறீங்க. ரைட்டா? சூப்பரா. ஸோ அடுத்த கிராஃப் யாருக்கும் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல கிராஃப் நம்பர் 2. கிராஃப்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 50% தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ரொம்ப ஷார்ப்பாக கவனி. கிராஃப் 2 கிராஃப் 2ல் எப்போவுமே அவுட்புட் யார்?
ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், அவன் கண்டிப்பாக கிராஃபில் இருப்பான். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் between the plates, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் between the plates அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போகிறீங்க. ஆனால் மீதி இருக்கிற ரெண்டு பேர் என்ன சார் ஆவாங்க? கீப்பிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி, இவங்க ரெண்டு பேரும் இப்போ வேலை செய்ய மாட்டாங்க. இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். த கிராஃப் இஸ் ட்ரான் பிட்வீன் யாருக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ண போகிறீங்க. ரைட்டா பே? ஓகே, ஒரு நிமிஷம் பே. யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை, கிளியராக இருக்குல்ல? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? சவுண்ட்ஸ் நல்லா இருக்கா? பதில் சொல்லு. ரைட் பே. ஓகே. So keeping the frequency and intensity is kept constant, the graph is drawn between potential difference and photoelectric current. ஒன்றும் இல்லை பே, potential difference. இந்த டயக்ராம் பார்த்தீங்களே, இந்த டயக்ராமில் இவன் வந்து கேத்தோடு, இவன் வந்து ஆனோடு. இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த கேத்தோடோட பொட்டென்ஷியல் ஆனோடோட பொட்டென்ஷியலை சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறாங்க. லைட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி இவங்க ரெண்டு பேரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறாங்க. ஃபிசிக்ஸை பேசணும் இல்லையா? கற்றுக்கிறது வேறு, படிக்கிறது வேறு, புரிஞ்சிக்கிறது வேறு. கரெக்டாக? நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கோங்க. ரைட்? ஸோ கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் வேரி ஆக போகுது. இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்குமான இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் வேரி பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ அப்போ கிராஃப் எப்படி சார் வரும்? முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கிராஃபு. நீ வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். கோடு கன்றாவி ஆகிடுச்சு, அதனால் நம்ம ரப்பரை பயன்படுத்திக்கலாம். ரைட் பே. The graph is drawn between யாருக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இது பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுனால இவனுக்கு பேர் ஆனோட் பொட்டென்ஷியல். இவன் நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால இவனுக்கு பேர் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அல்லது கேத்தோட் பொட்டென்ஷியல், என்ன வேணாலும் சொல்லிக்கும். இப்போ என்ன நடக்குதுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன், கவனமாக கவனி. இது அந்த கேத்தோட் பிளேட். இங்கேருந்து அந்த லைட் படுது. லைட் படும்போது எலக்ட்ரான் வெளில வருது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேத்தோடோட பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கவனமாக காதில் வாங்க, அப்படியே ஷார்ப்பாக காதில் வாங்க. பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண இந்த லைட்டில் அதில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் வெளியில் துப்பிடுது. அதே மாதிரி இந்த ஆனோடோட பொட்டென்ஷியலை நான் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதனால் இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் ஓடி வந்து இந்த ஆனோடில் ஒட்டிக்குது. இந்த அட்ராக்டிவ் அதாவது பொட்டென்ஷியல், ஆனோட் பொட்டென்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனோட் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் ஓடி வந்து ஆனோட்குள்ளார பூந்து ஓடி போயிடுது. அப்போது கரண்ட் அட்டைன் சேச்சுரேட்டட் வேல்யூ. இங்கே பாருங்கள், கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே கரண்ட்டே போக முடியாது. ரைட்டா? ஸோ அதிகபட்சம் நீங்கள் 12 இட்லி சாப்பிடுவோன்னா 16 இட்லி சாப்பிட்டேன், இதுக்கு மேலே ஒரு இட்லி கூட உள்ளே போகாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேச்சுரேட் ஆகிட்டீங்க. இன்னும் நான் எவ்வளோ ஒரு 100கணக்கான இட்லியை கொண்டு வந்து உன் தட்டில் போட்டு உனக்கு பிடிச்ச பூண்டு சட்னி போட்டுன்னு இருக்கேன், அப்படி இருந்தும் உன்னால் சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கேன். இட் அட்டைன் சேச்சுரேட்டட் வேல்யூ. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சூப்பரான விஷயம் பாரு, இந்த ஆனோட் பொட்டென்ஷியலை சடனாக நெகட்டிவாக மாற்றுறேன். த பொட்டென்ஷியல் ஏ மேட் பி நெகட்டிவ். இந்த வார்த்தையை காதில் வாங்கு. பொட்டென்ஷியல் ஏ மேட் பி நெகட்டிவ். கரெக்டா? அப்போ அதை நெகட்டிவ் ஆகுனா இவனும் கேத்தோடு, இவனும் நெகட்டிவ். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து உள்ளே போக ட்ரை பண்ணும், ஆனால் ரிப்பல்சிவ் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறது குறையும். மறுபடியும் இந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரானே உள்ளே வர முடியாத மாதிரி. நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அதிகமாக இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கூட அந்த பிளேட்டுக்குள்ளார போகாது, அதனால் கரண்ட்டே வராது. அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ட்ராப் டு 0. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே 0 ஆகிடும். இப்போ உனக்கு என்சிஆர்டி உனக்கு சூப்பரான 2 மார்க் கொஸ்டின் பேர். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னா என்னங்க சார்? த மினிமம் பொட்டென்ஷியல் இஸ் கிவன் டு ஆனோட். நான் சொல்கிறது அப்படியே எழுது, 2 மார்க் போட்டுருவாங்க ஈஸியாக. த மினிமம் பொட்டென்ஷியல் இஸ் கிவன் டு ஆனோட். அதனால் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸ்டாப்ஸ் கம்ப்ளீட்லி. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். கரெக்டாக? எந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியல் நின்று போகுதோ அந்த பொட்டென்ஷியலோட பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்.
அப்போது நான் அந்த ஆனோடுக்கு கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பொட்டென்ஷியலால் எலக்ட்ரான் உள்ளே வர்றது நின்று போயிடுது. எந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியலில் நின்று போகுதோ, இப்போ -1 கொடுக்குற நிற்கல, -2 கொடுக்குற நிற்கல, -3 கொடுக்குற நிற்கல, -4 கொடுக்குறேன் நின்று போயிடுது. அந்த -4 தான் ரீட்ரார்டிங் பொட்டென்ஷியல்னு சொல்லணும், இல்லைனா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு சொல்லணும். த மினிமம் பொட்டென்ஷியல் இஸ் கிவன் டு ஆனோட், அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸ்டாப்ஸ் கம்ப்ளீட்லி. கரெக்டா? ஓகே. இப்போது நான் அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை மாற்றி செய்கிறேன், வேறு ஒரு இன்டென்சிட்டிக்கு செய்கிறேன். நான் வேறு ஒரு இன்டென்சிட்டிக்கு செய்யும் பொழுது கூட கவனமாக கவனிங்க, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எனக்கு அங்கே தான் வரும். மறுபடியும் நான் வேறு ஒரு இன்டென்சிட்டிக்கு செய்கிறேன், அப்போவும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அங்கே தான் வரும். நீட் ஃபிசிக்ஸ், உனக்கு தேவையான கேள்வி இங்கே வருது பாரு. இந்த இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாதா சார்? நான் என்ன தான் இன்டென்சிட்டியை மாற்றினாலும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறவே இல்லையே. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன சார் புரிஞ்சுக்கிறோம்? என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் as independent of intensity of incident radiation is independent of stopping potential. இந்த வார்த்தையை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம், எது கரெக்டு எது தப்புன்னு கேட்டிருப்பாங்க. மேலே சொன்ன கிராஃபில் இன்டென்சிட்டியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த கிராஃபில் இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. கரெக்டாக? சம்மந்தமே கிடையாது. ரைட்? ஒரே நிமிஷம் நான் மறுபடியும் இதை புரிய வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த கேத்தோட், இதில் வந்து லைட் படுது. லைட்டோட எனர்ஜி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், hν. இது பிளாங்க் சொன்னது. பிளாங்கோட ஈக்குவேஷன் E = hν. இந்த லைட்டோட எனர்ஜி இந்த கேத்தோடில் படும் பொழுது இங்கேருந்து எலக்ட்ரானாக வெளியில் வரும். எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி 12mE². நான் 100 ரூபாய் இங்கே கொடுத்தேன், அந்த 100 ரூபாய் இங்கே வந்துருச்சு. கரெக்டாக? ரைட். ஸோ லைட்டோட எனர்ஜி இங்கே பட்டு எலக்ட்ரானை வெளில வருது, எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. அந்த எலக்ட்ரானை தடுத்து நிறுத்தணும் இல்லையா? தடுத்து நிறுத்துறது இங்கே இருக்கிறது EV0. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0ன்றது என்னங்க சார்? V0ன்றது என்னென்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இந்த EV0 வியோட E சேர்ந்தால் இது எனர்ஜி ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் V இருக்கு இல்லையா? ஏன் உனக்கு தெரியுமே, V = W/Qன்னு போன எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிங்கல்ல? அப்போ V = W/E தானே, W = V/E தானே. Wனா உங்கள் ஊரில் எனர்ஜி தானே, ஒர்க்கும் எனர்ஜி ஒன்று தானே. அப்போ EVனா எனர்ஜின்றது தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் சம்மந்தப்பட்ட எனர்ஜி. பொட்டென்ஷியல் இருக்கும் பொழுது, எலக்ட்ரான் இருக்கும் பொழுது எனர்ஜின்னு சொன்னாங்கன்னா அது EV தான். பாரு, சூப்பராக இருக்குல்ல? hν லைட் எனர்ஜி அந்த மெட்டலில் படுது, அதனால் 12mE²ன்ற எலக்ட்ரான் வெளில வருது. அந்த எலக்ட்ரானை அந்த பிளேட் தடுத்து நிறுத்துது EV0. அப்போ 3 பேர் ஈக்குவலா சார்? இந்த லெசனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் போதும். hν லைட் எனர்ஜி படுது, அதனால் 12mE²ன்ற கைனடிக் எனர்ஜியாக வெளில வருது, அதை தடுத்து நிறுத்துறது EV0. இதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் லெசனே தூக்கி போட்டலாம். அப்போ hν = 12mE² EV0. ரைட்டாப்பா? ஓகே. அப்போ இங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த 2 ரிலேஷன் வச்சு சொல்லுங்கள். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக சார்? ஆமாம், இதோ பாரு, E வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒருத்தன் ஸ்லோவாக ஓடி வரான், அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ கொஞ்சம் பொட்டென்ஷியல் கொடுத்தா போதும். ஒருத்தன் வேகமாக ஓடி வரான், அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பொட்டென்ஷியல் கொடுக்கணும். ஒருத்தன் ரொம்ப வேகமாக ஓடி வரான், அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ இன்னும் அதிகமான பொட்டென்ஷியல் கொடுக்கணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கிற? கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இது மேலே சொன்னது. செகண்ட் கிராஃப்ல இருந்து 2 ஆழமான விஷயம் கற்றுக்குறீங்க. ஒன்று, இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி பவரில் 0 போட்டால் இண்டிபெண்ட் அர்த்தம். இங்கே பாருங்கள், எனிதிங் பவர் 0 1. அப்போ இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V0 0ன்னு போட்டால் என்ன மீனிங்கு? இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். நீ ஆப்ஷனில் இதே மாதிரி இருந்திருக்கு, இந்த ஆள் சொல்லித்தரலன்னு அங்கே போய் என்ன திட்டாத, தெரியுதா? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். செகண்ட் கிராஃப்ல இருந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயம் இதுதான். முக்கியமாக நீட் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு தான் அது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரி எது தப்புன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஃபில் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். செகண்ட் கிராஃபில் இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் சம்மந்தமே இல்லை, கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கரெக்டாக? இந்த
டாப்பிக்கில் என்ன கொஷின் வந்தாலும் முதல்ல உன் கொஷின் பேப்பரோட சைடில் நீ என்ன பண்ணுறனா ஹெச்னியூ ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர் ஈக்குவல் டு v நாட்னு போட்டுரு. அப்போ இங்கே கைனடிக் எனர்ஜியும் v நாட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரைட் பை. ஸோ அடுத்தது சொல்லி கொடுத்து நான் மறுபடியும் இங்கே வரேன். மூணாவது கிராஃப் யாருக்கும் சார் போட போகிறீங்க? கிராஃப் நம்பர் 3. இப்போ இந்த லெசனே அவ்வளோ அற்புதமாக இருக்குமா, கவனமாக கவனிங்க. கிராஃப் நம்பர் 3 பாரு. கிராஃப் நம்பர் 3ல் இது அந்த கேத்தோடு, இதுலேருந்து லைட் படுது. அப்போ கண்டிப்பாக நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண போகிறேன். இது பொட்டென்ஷியலை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இவங்க 3 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு கிராஃப் போட போகிறேன். பாவம் இன்டென்சிட்டி அவனை தூக்கி வெளில போட போகிறேன். அப்போ இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் 4 பேரில் 2 பேருக்கு கிராஃப் ட்ரா பண்ணும், 2 பேர் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேரில் 3 பேருக்கு நான் கிராஃப் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு ஆளை ஓரமாக உட்கார வச்சுருக்கேன். இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போது த கிராஃப் இஸ் ட்ரான் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அப்புறம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இவங்க 3 பேருக்கும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். கவனமாக கவனிங்க. இது வந்து வழக்கம் போல் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, கண்டுபிடிக்க போகிற விஷயத்தை ஒய் ஆக்சிஸில் எழுதிக்கணும். இது வந்து ஆனோட் பொட்டென்ஷியல் ரைட் சைட். இது வந்து ஆனோட் பொட்டென்ஷியல். இந்த இடம் வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன். ஹெச்னியூ ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர் ஈக்குவல் டு v நாட்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இவனை விட்டுரு. இவன் யார்? படக்கூடிய லைட்டோட எனர்ஜி, அதிலிருந்து வர ஃப்ரீக்வன்சி. லைட் இட் ஹாஸ் அ ஃப்ரீக்வன்சி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு கவனமாக கற்றுக்குறீங்க. இருக்கிறதுலையே ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா வேவ் லென்த் அதிகம். உங்களுக்கே தெரியும், ரெட் கலர் தான் ரொம்ப தூரத்துலேருந்து தெரியும். அப்படின்னா அதுக்கு வேவ் லென்த் அதிகம். தெரியுதா? நீ சிக்னலுக்கு முன்னாடி போயிட்டுருக்க, ரெட் கலர் இருக்குன்னா உனக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா ரெட் கலர் தான் வந்து அதிகமான வேவ் லென்த்தை கொண்டது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி உன் கண்ணுக்கு தெரியும். அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அடுத்தது க்ரீன் எடுத்துக்கிட்டால் அதோட ஃப்ரீக்வன்சி ரெட்டை விட அதிகமாக இருக்கும், ஆனால் ப்ளூவை விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக? உங்களுக்கு அந்த விப்ஜிஆர் தெரியும் நினைக்கிறேன். இதில் இது வந்து வேவ் லென்த்தோட இன்க்ரீசிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு வயலட்டுக்கு ரொம்ப வேவ் லென்த் கம்மி, இண்டிகோவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம், ப்ளூக்கு கொஞ்சம் அதிகம், க்ரீனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம், ஃபைனலாக ரெட்டுக்கு தான் ரொம்ப அதிகம். இப்படி போனீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ரெட்டுக்கு தான் இருக்கிறதுலையே ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி, வயலட்டுக்கு இருக்கிறதுலே ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம். எதுக்கு சார் தேவையில்லாமல் இதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா இங்கேருந்து? சார் அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்ட லைட்டு வந்ததுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கொடுக்கணும். இதான் இங்கே ஹிண்ட்டு. ரைட்டா? கொடுத்துருவோமா? இங்கே வாங்களேன். இது வந்து ஆனோட் பொட்டென்ஷியல், இவன் வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல். இப்போ இந்த இடத்துல சேச்சுரேட்டட் கரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் கலர் உள்ளே வருதுன்னு வச்சுக்கேன் ஒரு பேச்சுக்கு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வருது யார் அப்படின்னா ரெட்டு உள்ளே வருது. அப்போது இந்த ரெட் கலரோட ஃப்ரீக்வன்சி வந்து நியூ ஆர். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நான் கொடுத்துருக்கிறது V0R கொடுத்துருக்கேன், இல்லை V01 கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ ரெண்டாவது வர்றது என்னென்னா க்ரீன் கலர் வருது பாருங்களேன், க்ரீன் கலர். அப்போது க்ரீன் கலரோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரெட்டை விட கொஞ்சம் அதிகம். அதனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் நான். ரைட்டா? ஸோ அடுத்தது ப்ளூ கலரோடது. ஸோ ப்ளூ கலரோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இல்லை வயலட்டோடது இதோட இருக்கிறதுல இதோட ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வயலட்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். சார் அப்போ ரிலேஷன் சொல்லுங்கள் சார். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ரீனை விட, ஃப்ரீக்வன்சி ஆஃப் வயலட்டை விட. அப்போது இதுக்கு சரியாக எழுதணும்னா V01 கம்மியாக இருக்கும் V02 விட, V03 விட. இந்த ரிலேஷனை கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கற்றுக்கணும். ஏன்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறும். ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுன்ற விஷயத்தை ரொம்ப ஆழமாக கற்றுக்குறீங்க. சார் இந்த கிராஃப்லேருந்து என்ன தான் கன்க்ளூஷன் சொல்ல வரீங்க? ஹெச்னியூ ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர் ஈக்குவல் டு EV0. மக்களே கவனிங்க, இதிலிருந்து என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். இது கொஷின் நம்பர் 1. லைட்டோட ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான் வேகமாக ஓடும். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமானால் இந்த கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். நான் சொல்லலை, ஈக்குவேஷன் சொல்லுது பாருங்கள். ஸோ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கைனடிக் எனர்ஜி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்
ஃப்ரீக்வன்சின்றது பூஸ்ட் மாறுறா. டெண்டுல்கர் எப்படி பூஸ்ட்டை குடிச்சு வேகமாக ஓடுறாரு, கடைசி வரைக்கும் அவர் வளரவே இல்லை, பூஸ்ட் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்தது இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரோட என்ன சொல்கிறது, ஒரு 50 மேட்ச்லேருந்து அவரோட கடைசி மேட்ச் வரைக்கும் பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்தார். எல்லா விளம்பரத்துலையும் பூஸ்ட் குடிச்சுன்னு தான் இருந்தார். பூஸ்ட் கம்பெனி மட்டும் பெருசாக வளர்ந்தது, பூஸ்ட் குடிச்சவங்க யாரும் வளரல. லாஸ்ட் இயர் கூட ஏதோ ஒரு கேர்ள் என்கிட்ட கிளாஸில் வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. ஏம்மா காம்ப்ளான் ஏதாவது குடிச்சாருந்தம்மா? சார் எங்கள் அம்மா 15 வயசு வரைக்கும் காம்ப்ளான் தான் சார் கொடுத்தாங்கன்னு. நிஜமாக நடந்த விஷயம் இது. ரைட், இங்கே வாங்குது. ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி. இதுவும் அதுக்கப்புறமா கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இவங்க 2 பேரும் ரிலேட் பண்ணு. அப்போ கைனடிக் எனர்ஜி வேகமாக ஓடி வரான்னா அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் அதிகமான பொட்டென்ஷியல் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு என்ன சார் சம்மந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலு. ரைட்டா? அதுக்கப்புறமா இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம்? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. ரைட்டு, அப்போ இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு என்னடா சம்மந்தம்? இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இவ்வளோ நேரம் பார்த்த 3 கிராஃபோட கடைசி கன்க்ளூஷன் இதுதான் தம்பிங்களா. பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஸோ இந்த விஷயத்தை கவனமாக கற்றுக்கிட்டா இந்த டாப்பிக்கில் லெசன் சால்வ் பண்ணுறது, சம் சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. இப்போ ஸோ கிராஃப் நம்பர் 1ல் யார் கான்ஸ்டன்ட், யாருக்கும் கிராஃப் ட்ராப் பண்ணுறோம். செகண்ட் கிராஃபில், தேர்ட் கிராஃபில் மட்டும் ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 3 பேருக்கும் ட்ராப் பண்ணும். ஆட்டத்தை விட்டு இன்டென்சிட்டியை மட்டும் வெளியில் உட்காந்து வச்சுருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பேஜ் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதுதான் கொஷின். இதை 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தப்பாக கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ராங்குன்னு கேட்கலாம், இல்லை 3 தப்பாக கொடுத்துட்டு எது ரைட்டுன்னு கேட்கலாம். அதனால் இதை மனப்பாடம் தயவு செஞ்சு பண்ணனா உதவாங்குவேன். hν ஈக்குவல் டு 12 mv² ஈக்குவல் டு EV0ன்னு எழுதி வச்சுட்டு இவங்களுக்குள்ள சொந்தங்களை நீங்களே சொல்லி பாருங்கள். சார் ஃப்ரீக்வன்சிக்கு கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார், ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார், கைனடிக் எனர்ஜியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். இதை ஈக்குவேஷன் வச்சு சொல்லிடுறீங்க. யாருக்கும்டா சம்மந்தமே இல்லை. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை சார். சரி, இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்னடா சம்மந்தம்? 2 பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். அது கிராஃப் நம்பர் 1 சொல்லுது. ரைட்டா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரமாதமாக கற்றுக் கொடுத்துருக்கேன். உன் டவுட் எல்லாம் சொல்லி பார்க்கும். சொல்லுங்க பே, யாருக்காவது டவுட் இருக்கா? அகைன் டீச் பண்ணுமா? கீழே விஸ்வாஜி, வினோதினி, தஷின், ஸ்வேதா, ஸ்ரீயா, ஜெயசக்தி, சாகித்யா, பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் டவுட் இருந்ததுன்னா ஒழுங்காக டவுட் இருக்குது சார், எனக்கு இது புரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாளவிகா, கிருபா, ராஜேஷ், நர்மதா, மார்ஷியா, ஜெவின், இலக்கியா, ஆனந்தி, அமுதா, அபி. நோ சார். ரைட் பே. ஸோ எதாவது விட்டேனா? ஓகே பே. ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இந்த டாபிக் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம போகிறது ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் போக போகிறோம். இன்றைக்கி நான் பாதி லெசன் கற்றுக் கொடுக்குறேன், நாளைக்கு பாதி லெசன் கற்றுக் கொடுக்குறேன். ரைட்டா? ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அகைன் சார் நாங்கள் படித்தது தானே, இன்னொரு டைம் கற்றுக்கிறது வேறு அப்படிலாம் எதுவும் நினைக்காது. ஏதோ ஒரு வழியில் உனக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? இல்லைனா இந்த கிளாஸ் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் நான் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வில்லிங் இருந்தால் கிராஷுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னோட போர்ட் மார்க்கை பூஸ்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் சப்ஜெக்ட்டை விட்டுட்டு விலகி இருக்கக்கூடாது இந்த 1 மாதம்ன்றதுனால தான் 12th பிள்ளைங்க உங்களை கூப்பிட்ருக்கேன் நான். ஸோ அதனால் சோர்ஸை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்? அடுத்தது ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் ஸோ இந்த நூற்றாண்டில் உலகத்துக்கு கிடைச்ச மிக அற்புதமான மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஐன்ஸ்டீன் இருக்கிறதுலே ஐக்யூ லெவல் அதிகம் கொண்ட ஒரு மனிதர் அவர். நிறைய பேசலாம் அவரை பற்றி அப்புறமா. ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இவரோடது. ஸோ கவனமாக கவனிங்க. இது வந்து ஒரு கேத்தோட் பிளேட். இது வந்து ஒரு கேத்தோட் பிளேட். இந்த கேத்தோட் பிளேட்டில் லைட் வந்து ஃபால் ஆகுது. லைட் ஃபால் ஆகும் பொழுது எலக்ட்ரான் வெளில வருது. சரி, என்ன சார் நடக்குது? ஹெச்நியூன்ற லைட் எனர்ஜி இந்த கேத்தோட் மேலே படும் பொழுது உள்ளாரே எலக்ட்ரான் உட்காந்துருக்கும். வீட்டில் சேர் போட்டு உட்காந்துருக்கும். அந்த மெட்டலில் இன்டீரியராக டெப்த்தாக என்ன பண்ணியிருக்கோன்னா எலக்ட்ரான் உள்ளே போய் உட்காந்துருக்கும். இப்போ நான் 100 ரூபாய் ஹெச்நியூன்ற 100 ரூபாய் எனர்ஜி வந்து இந்த பிளேட் மேலே படும் பொழுது அது வரும்பொழுதே 2ஆவே பிரிஞ்சு வரும். 50 + 50 ரூபா பிரிஞ்சு வரும். இந்த 50 ரூபா என்ன பண்ணுன்னா உள்ளார இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை அப்படியே தலைமுடி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வாசப்படியில் உட்கார வச்சிடும். இதுக்கு பேர் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னடா? ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required
டு லிபரேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். உள்ளுக்குள்ளார இருந்து அந்த எலக்ட்ரானை வாசப்படிக்கு கூட்டு வர்றதுக்கு ஒரு 50 ரூபா செலவாகுது. வந்தவனை இன்னொரு 50 ரூபா கொடுத்து ஓடுறா இந்த பக்கம் அப்படின்னு துரத்தி விடுறது. கரெக்டா? அப்போது என்ன சார் நடக்குதுங்க? ஐன்ஸ்டீன் என்னங்க சார் சொல்கிறாரு? லைட்டோட எனர்ஜி 2 வழிகளில் பயன்படுது. ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. சூப்பராக சொல்லியிருக்காரு பாரு. அப்போ ஹெச்னியூன்ற லைட் எனர்ஜி அந்த மெட்டல் மேலே படுது. உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷனும், வந்தவனை ஓட விடுறதுக்கு கைனடிக் எனர்ஜி யூஸ் ஆகுது. இப்போ நிறைய புத்தகங்களில் ஹெச்னியூ ஈக்குவல் டு இந்த டபிள்யூக்கு பதிலாக 5 கொடுத்துருப்பாங்க. 5 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ரைட்டா? டபிள்யூன்றது ஒர்க் ஃபங்க்ஷனு. ரைட். அப்போ ஹெச்னியூ ஈக்குவல் டு 5 + ½ mE². நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஃபார்முலாலையும் ப்ராப்ளம் கேட்பாங்க. என்சிஆர்டி உனக்கு ரொம்ப அழகாக கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் டெரிவேஷன் கேட்கலாம், இல்லை இது சம்மந்தப்பட்ட நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம். எதுலைக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரைட் ரைட் பை. இப்போ நான் உனக்கு புதுசாக ஒரு ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவன் யார் அப்படின்னா நியூ நாட். அவன் யார் சார்? அவன் நியூ நாட்டு. நியூ நாட்டுன்றது என்னென்னா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு என்னங்க சார்? இப்போது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா இந்த ஏரோ மார்க் பாருங்களேன், இந்த ஏரோ ஹெட் பாருங்களேன். இவன் தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன். இவனை விட கம்மியான மேலே, இவனை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. இவனை விட அதிகமாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஒரு பேச்சுக்கு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? இப்போ லைட் வந்து 49 ஹெர்ட்ஸில் பட்டால் கூட எலக்ட்ரான் வெளில வரவே வராது. ஒன்னோட ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. கரெக்டாக? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸ்டாப்ஸ் கம்ப்ளீட்லி. ஒன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கர்ஸ். இந்த கொஷினை கவனமாக கவனிங்க. ஒன்னோட ஃப்ரீக்வன்சி இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னங்க சார் ஆகும்? நடக்கும் சார். கம்மியாக இருந்தால் நடக்காதுங்க சார். ரைட்டா? ஓகே. அப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி பேசுகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. அப்போ எலக்ட்ரான் வெளியில் வராது. அதனால் கைனடிக் எனர்ஜி 0. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன சார் ஆகும்? ஹெச்னியூ ஈக்குவல் டு 5 + ½ mv² ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். நியூக்கு பதிலாக நியூ நாட் சார். அதனால் 5 + 0. அப்போ 5 ஈக்குவல் டு ஹெச்னியூ நாட்ன்றதை கவனமாக கற்றுக்குறீங்க. இந்த ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பழகிக்கோங்க. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா ஹெச்னியூ நாட். அப்போ நியூ நாட் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? இது வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேர் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 ஈக்குவல் டு ஹெச்னியூ நாட்ன்றது ரொம்ப ஆழமாக கற்றுக்குறீங்க. ரைட். இவனை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா ஹெச்னியூ ஈக்குவல் டு இந்த 5 பதிலாக ஹெச்னியூ நாட்டு + ½ mv² ஆழமாக கற்றுக்கிறேன். ஹெச்னியூ நாட்டு ஈக்குவல் டு ½ mv² கற்றுக்குறீங்க. இங்கேருந்து ஹெச்சை தூக்கி வெளில போடு. அப்போ ஹெச்சை தூக்கி வெளில போட்டிங்கன்னா நியூ மைனஸ் நியூ நாட் ஈக்குவல் டு ½ mv². உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹெச்னியூ ஈக்குவல் டு ½ mv² ஈக்குவல் டு EV0. இந்த ஃபார்மை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி எழுதலாம். ஹெச்னியூ மைனஸ் நியூ நாட் ஈக்குவல் டு EV0. இது ரெண்டுமே ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். உனக்கு என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. அப்போ ஹெச் இன்ட்டு நியூ மைனஸ் நியூ நாட் ஈக்குவல் டு ½ mv². ஒரு வேளை கைனடிக் எனர்ஜி கொடுத்துருந்தாங்கன்னா, பொட்டென்ஷியல் கொடுத்துருந்தாங்க, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இன்னும் முடியல. இனிமேல் தான் சூப்பரான விஷயம் காத்துட்ருக்கு. கவனமாக கவனி. ஹெச் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் c/λ கொடுக்கலாம். ஏன்னா c ஈக்குவல் டு நியூ இன்ட்டு லாம்டா. அப்போ நியூ ஈக்குவல் டு c/λ நீங்கள் 1ஆம் கிளாஸில் இல்லை ஒரு ஆர்வத்தில் 1ஆம் கிளாஸ்னு சொல்லிட்டேன், 11ஆம் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. ரைட். மைனஸ் c/λ0 ஈக்குவல் டு EV0 கற்றுக்குறீங்க. சியை தூக்கி வெளில போடுங்க. 1/λ மைனஸ் 1/λ0 தட் இஸ் ஈக்குவல் டு EV0 கற்றுக்குறீங்க. இங்கேருந்து எனக்கு V0 மட்டும்தான் வேணும். இதில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ரிப்பீட்டர்ஸ் அப்படியே கண்களை திறந்து ஆழமாக கவனி பார்க்கும். ஸோ V0 ஈக்குவல் டு hc/E 1/λ மைனஸ் 1/λ0. இதில் எல்லாருக்கும் பேர் கொடுக்கணும். ஹெச் தெரியும் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி தெரியும் 3 × 10⁸, இ வந்து சார்ஜ் 1.6 × 10⁻19. இதில் லாம்டா நாட்ன்றது என்னங்க சார்? லாம்டா நாட் இஸ் நத்திங் விச் இஸ் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்து. த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த். நான் ஏற்கனவே உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன்.
ஒன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கர்ஸ் நடக்கும். அப்போது லாம்டா லெஸ் தென் லாம்டா நாட். இப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன ஆகும்? இப்போவும் நடக்கும். நீ குழப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒன்றா எழுதியிருக்கேன். ஒன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமாகவும் ஒன்னோட வேவ் லென்த்து த்ரெஷோல்டு வேவ் லென்த்தை விட கம்மியாகவும் இருந்தால் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். இந்த ரிலேஷன் நீங்கள் கவனமாக கற்றுக்க வேண்டியது, குழப்பிக்காது. ஒன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்ததுன்னா, ஒன்னோட வேவ் லென்த் த்ரெஷோல்டு வேவ் லென்த்தை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கர்ஸ். எப்படா நடக்காது? ஒன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாகும், ஒன்னோட வேவ் லென்த் த்ரெஷோல்டு வேவ் லென்த்தை விட கம்மியாகவும் இருந்தால், ஒன்னோட வேவ் லென்த் த்ரெஷோல்டு வேவ் லென்த்தை விட அதிகமாக இருந்தால், சாரி என்னோட மிஸ்டேக் தான் அது, அகைன் திரும்ப சொல்கிறேன். லைட்டோட ஃப்ரீக்வன்சி, இப்போ லைட்டோட ஃப்ரீக்வன்சினா உன்னோட ஃப்ரீக்வன்சி, நீ கொடுக்கக்கூடிய லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகவும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகவும் இருந்ததுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. அப்படியே மாற்றி சொல்லுங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. லைட்டோட வேவ் லென்த் அதிகமாகும், த்ரெஷோல்டு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. தெரியுதா? இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கீங்கள, அதனால் இதை கொஞ்சம் கவனமாக கற்றுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, V0 ஈக்குவல் டு HC/E 1/λ மைனஸ் 1/λ நாட்டு. உங்கள் கொஷினில் லாம்டா கொடுத்துருவாங்க, லாம்டா நாட் கொடுத்துருவாங்க. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கண்டிப்பாக கேட்பாங்க, கரெக்டாக? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஷுவராக கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணலாம். இந்த ஹெச்சோட வேல்யூ வந்து 6.626 இன்ட்டு 10⁻⁻34. ஈயோட வேல்யூ என்னன்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். சியோட வேல்யூ என்னன்னா 3 இன்ட்டு 10⁸. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V0 ஈக்குவல் டு கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த HC/E மட்டும் இருக்குல்ல, இந்த HC/Eக்கு சால்வ் பண்ணிங்கன்னா 12375 இன்ட்டு 10⁻⁻10 வரும். சால்வ் பண்ணலாம் உட்காந்துருக்காது, அது கான்ஸ்டன்ட் தான், அது மூணுமே கான்ஸ்டன்ட்டு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்மளை 12400 எடுத்துக்க சொல்கிறாங்க. 1/λ மைனஸ் 1/λ நாட்டு, இங்கே 10⁻⁻10 போயிட்டு ரிப்பீட்டர்ஸ். கிளாஸ் முடிஞ்சதும், அடுத்த கிளாஸ் முடிஞ்சதும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இந்த ஃபார்முலாவில் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லன்னு எடுத்து கவுண்ட் பண்ணிப்பாரு. அப்போவே இதோட அருமை உனக்கு புரியும். அப்போது 12400 இன்ட்டு 10⁻⁻10 1/λ மைனஸ் 1/λ நாட்டு. அப்போ லாம்டான்றது என்னங்க சார்? லைட்டோட வேவ் லென்த். லைட் ஃபால்ஸ் ஆன மெட்டல் சர்ஃபேஸ், அந்த லைட்டோட வேவ் லென்த்து லாம்டா, த்ரெஷோல்டு வேவ் லென்த்து லாம்டா நாட்டு. ரெண்டு டேட்டா மட்டும் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்பாங்க. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0ன்றது ரொம்ப அழகாக கற்றுக்கணும் நீங்கள், ரைட்டா? ஸோ புரிஞ்சுக்கிட்டே அது நல்லா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ V0 ஈக்குவல் டு 12400 இன்ட்டு 10⁻⁻10 1/λ மைனஸ் 1/λ நாட்டுன்னு ரொம்ப அழகாக கற்றுக்கிறேன், ரைட்? அடுத்து ஒரு சின்ன கிராஃப் மட்டும், இந்த டாபிக் முடிய போகுது. இப்போ யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். V0 ஈக்குவல் டு Hν மைனஸ் நியூ நாட்டு, இங்கே இது வந்து EV0ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ EV0 ஈக்குவல் டு H இன்ட்டு நியூ மைனஸ் நியூ நாட். அப்போ V0 ஈக்குவல் டு H/E நியூ மைனஸ் நியூ நாட். சூப்பரா? அடுத்தது V0 ஈக்குவல் டு Hν/E மைனஸ் Hν0/Eன்னு கற்றுக்குறீங்க. ஸோ உனக்கு கிராஃபோட பேசிக்ஸில் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். mx ப்ளஸ் ஆர் மைனஸ் சின்னு வரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் கிராஃப் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், மைனஸாக இருந்தால் கிராஃப் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த C 0வாக இருந்ததுன்னா கிராஃப் வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் அன்றைக்கே கற்றுக் கொடுத்தேன். ஸோ இப்போ கிராஃப் வந்து யாருக்கும் ட்ரா பண்ண போகிறீங்க, யாருக்கும் இந்த கிராஃப் கேட்டிருக்காங்க, கவனமாக கவனிங்க. கிராஃப் வந்து ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ட்ரா பண்ணுறீங்க. இந்த கிராஃப் இஸ் ட்ரான் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் இந்த ரிலேஷன் தான் அது, ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி குறைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 0 வந்துடும். இந்த இடத்துல இந்த மைனஸ் Hν0 இருக்குது பார்த்தியா, இதான் வந்து இன்டர்ஃபேஸ். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துடும், கரெக்டாக? இந்த இடம் தான் வந்து இந்த இடத்துல மைனஸ் Hν0/Eன்னு வந்துடும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், y ஈக்குவல் டு mxனா மட்டும்தான் கிராஃப் வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படின்னா கிராஃப் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். y ஈக்குவல் டு mx மைனஸ் சினா கிராஃப் வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்படி ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த சி அங்கே இருக்குது பார்த்தியா, இந்த Hν0 இந்த இடம் தான் அது, கரெக்டாக?
சரிங்க சார், இதுக்கு ஸ்லோப் எடுக்கலாமா? ஸ்லோப் ஆப்போசிட்டில் யார் இருக்கா? வி நாட். கீழே யார் இருக்கா? நியூ. அப்போ ஸ்லோப் வேணும்னா டான் தீட்டா, டான் தீட்டா வேணும்னா வி நாட் பை நியூன்னு கவனமாக கற்றுக்கிறீங்க. வி நாட் பை நியூ. சரிங்க சார், இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது இருக்கா? ஏற்கனவே தெரியும் ஹெச் நியூ ஈக்குவல் டு இ வி நாட்னு தெரியும். இந்த வி நாட் பை நியூவை மட்டும் ஒரு பக்கம் எடுத்துரு. வி நாட் பை நியூ எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஹெச் பை இன்னு வந்துடுதா? ஹெச் பை இ. அப்போது ஸ்லோப் ஆஃப் யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கீங்க? ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும். அப்போது ஸ்லோப் வந்து இந்த இடத்துல வி நாட் பை நியூ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை இ. சத்தியமாக கேட்ட கேள்வி என்னென்னா ஸ்லோப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இதுக்கான ஸ்லோப் என்ன கேட்டிருக்கானா? ஆப்ஷனில் ஹெச்னு ஒன்று இருக்கும், ஹெச் பை இன்னு ஒன்று இருக்கும், ஹெச் ஸ்கொயர் பை இ ஸ்கொயர் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த ஆன்சர் தான் ரைட், ஹெச் பை. த ஸ்லோப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருந்துக்கலாம். நான் அகைன் ஒரு 2 minutesல ரிவைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஸோ வி நாட் ஈக்குவல் டு ஹெச் பை இ நியூ மைனஸ் நியூ நாட். இது ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ வி நாட் ஈக்குவல் டு ஹெச் நியூ பை இ மைனஸ் ஹெச் நியூ நாட் பை இ. உங்களுக்கு தெரியும் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் சின்ற ஈக்குவேஷன் வந்தால் இந்த சி தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிராஃப் ஸ்டார்ட் பண்ணும், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நீயே பாரு, ஃப்ரீக்வன்சி குறைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஹெச் நியூ நாட் மட்டும் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் ஆகிடும். ரைட்டா? மைனஸ் ஹெச் நியூ நாட் பை இந்த இடம் வந்துடும். இதான் வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்லி கொடுத்தேன். அப்போது இது வந்து வி நாட், இது வந்து நியூ. ஸ்லோப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் ஸ்லோப் வந்து ஃபிசிக்ஸில் டான் தீட்டா. அப்போ வி நாட் பை நியூன்னு கற்றுக்கிறேன். வி நாட் பை நியூ ஈக்குவல் டு ஹெச் பை இ. நீங்கள் போய் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனில் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க. அப்போ ட்ரா பண்ணும்பொழுது ஸ்லோப் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஹெச் பை இயாக கிடைக்குதுன்றது ரொம்ப சூப்பராக கற்றுக்குறீங்க. ரைட்டா? ஓகே, உங்கள் கேள்வி கணைகள் அப்படி தொடுங்க பார்க்கும். ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? பதில் சொல்லு. நர்மதா, கிளியராமா? மோஹிதா, மாஷியா, ராஜஸ்ரீ, சாஹித்யா, ஸ்ரீயா, பாய், அபி, அமுதா. ரைட் பாய். ஏதாவது வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? பதில் சொல்லு. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கிளியர் சார், கிருபா, சூப்பர். பதில் சொல்லுங்கள் பாய். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு தான் இங்கே நான் உட்காந்துருக்கேன். உனக்கு இதுதான் சார், நீங்கள் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் திரும்ப ரொம்ப ஸ்லோவாக போய்க்கிறேன். பட் ரிவிஷன் கிளாஸு ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு டைம் டீச் பண்ணிட்டோம். புது பசங்களுக்கும் நல்லா புரியணுன்றதுக்காக தான் திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரே விஷயத்தை ஏன் நான் 2வது டைம் சொல்கிறேன் அப்படின்னா பசங்களோட மனநிலை எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னொரு டைம் திரும்ப சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்தபோது அந்த ஞாபகம் எனக்கு கரெக்டாக. நான் கிளாஸில் இருக்கும்போதே கூட ஒரு விஷயத்தையும் 2 டைம் திரும்ப பேசும்பொழுது டவுட்டுன்ற விஷயம் இருக்காத மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிறது நல்லது. இதுவுமே உன்னை காப்பாற்ற போகிற லெசன். முக்கியமாக 12th நான் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட கூட பேசினது லாஸ்ட்டாக இப்போ த்ரூ பண்ணாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசினது என்ன கூட 12th படிக்கிற பசங்க, ப்ரெசன்ட் பசங்க, மாடர்ன் ஃபிசிக்ஸ் அந்த லெசனை படித்து வச்சுக்கோ, எப்படியாவது படித்து வச்சுக்கோ. டியூவல் நேச்சர், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர். 9 கொஷின் மேக்ஸிமம், மினிமம் 7 கொஷின். யோசிச்சுப்பார், 94 36 மார்க், 36 மார்க் வந்து ஈவன் ஒரு 4 லெசன்லேயே கிடைக்குதுன்னு பாருங்களேன். அப்போ இந்த லெசனுக்கு தான் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ரைட்டாப்பா? ரைட். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிச்சுனே இருக்கணும். நான் அடுத்தது வந்து குவாண்டம் தியரி போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 50% ஆஃப் லெசனை கிராஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் குவாண்டம் தியரியை மட்டும் முடிச்சுட்டு உங்களை அனுப்பிடுறேன். நாளைக்கு கிளாஸில் இந்த லெசன் முடிச்சுறேன். அதுக்கப்புறம் 12th பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நோட்ஸ் போட்டு வரேன். ரிப்பீட்டர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் போட்டு வரேன். எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒழுங்காக படிங்க. சாட்டர்டே வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. 12th உனக்கு கம்பல்ஷன் கிடையாது. நீ வில்லிங் இருந்தால் தாராளமாக அதை நீ எழுதலாம். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் லைட். குவாண்டம் தியரி சூப்பராக இருக்கும் பாருங்களேன். குவாண்டம் தியரி ஆஃப் லைட். ஓகே, எக்ஸாக்டாக டைம் வந்து 7:15. நீங்கள் 7:30க்கு போயிடலாம். 7:35க்கு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். குவாண்டம் தியரி ஆஃப் லைட். இதே மாதிரி தான்ப்பா கிராஷ் கோர்ஸும் இருக்கும். முக்கியமாக 12th பிள்ளைங்க, நீ எந்த சென்டருக்கு வேணாலும் போ. ரைட்டா? உன்னை வாடான்னு நான் கூப்பிடவே இல்லை. உனக்கு பில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோ. உங்கள் சீட்ஸ் அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீ எங்கே வேணாலும் போ, பகல் ஃபுல்லாக நீ எங்கே வேணாலும் போ. ஸோ ஈவினிங் 6:30க்கு வந்து மொபைல் முடியோ சிஸ்டம் முடியோ உட்காந்தா 8:30 வரைக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் பிரேக் மட்டும் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பாஸ்ட் டிவிஷன் இருக்கும். ஒரு லெசன்றது ஒரு 3/4 லெசன், ஒரு 1/2 லெசன், அது மாதிரி இருக்கும். நான் ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். 50 நாள் 100 மணி நேரம். கரெக்டாக? பெர் டே 2 hours. 50 days நம்ம வேலை செய்ய போகிறோம். 100 hours வேலை செய்ய போகிறோம்.
100 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸை 2 முறை என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். தெரியுதா? வெறுமனே 30 ஹார்லி 30 லெசன் எல்லாம் முடிக்க முடியும். அதே 100 மணி நேரம் இருக்குது. 100 மணி நேரத்தில் எவ்வளோ நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? ஏகப்பட்ட கொஷின் பேங்க் வாங்கி வச்சுருக்கேன், ஏகப்பட்ட பவர் பாயிண்ட் வாங்கி வச்சுருக்கேன், ஏகப்பட்ட விஷயம் கற்று வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ எந்த சென்டருக்காவது போ, எங்கே வேணாலும் போ. ஸோ ஈவினிங் வந்து உங்கள் சென்டரில் என்ன போகுதோ அதே தான் இங்கேயும் போகும். என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாருமே கிராஷுக்கு ஒரே ஷெடியூல் தான் போடுவாங்க. எடுத்தது ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அப்படி தான் ஆர்டராக போவாங்க ஃபஸ்ட் டேலேருந்து. நீ எல்லா சென்டரோட இது ஷெடியூலையும் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிதான்? ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் சென்டரில் என்ன கற்றுக்க போகிறீங்களோ, ஒன்று முதல் நாள் ஈவினிங் என்கிட்ட கற்றுப்பேன், இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் என்கிட்ட கற்றுப்பீங்க. ரைட்டா? ஸோ அதனால் நீ தான் டிசைட் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று நான் கட்டாயப்படுத்தலை. உனக்கு வில்லிங் இருந்தால் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்புறமா. ரைட். குவாண்டம் தியரி ஆஃப் லைட். குவாண்டம் தியரி என்னங்க சார் சொல்லுது? லைட்டு வந்து வேவ் நேச்சரா, லைட்டு வந்து பார்ட்டிக்கல் நேச்சரானு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருந்தது. லைட்டு வேவா, லைட்டு பார்ட்டிக்கலா? 2 குரூப் இருக்காங்க. யார் அப்படின்னா, ஒன்று இன்டர்ஃபரன்ஸ், வேவ் ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கல்ல அவன், போலரைசேஷன் இவன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன், இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, லைட்டு வந்து வேவுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. லைட் எங்கால் தான், லைட் எங்கால் தான், லைட் எங்கால் தான் அப்படின்னு கொடி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன், லைட் ஆக்ட் ஆஸ் அ வேவ். லைட்டு வேவ் தான், அலைகளாக தான் லைட்டு போகும் அப்படின்னு அவங்க கத்தின்னு கிடக்குறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதை போகிறது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, காம்ப்டன் எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட் உங்களுக்கு சிலபஸில் இருக்காது. காம்ப்டன் எஃபெக்ட், இவங்க 2 பேரும் வந்து இல்லை லைட்டு எங்கள் ஜாதிக்காரன், எங்கள் ஆள் தான் இவன் வந்து பார்ட்டிக்கலு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சக்கையாக சண்டை போட்டுக்கிறாங்க. யார்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் காம்ப்டன் எஃபெக்ட்டும் வந்து, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும் காம்ப்டன் எஃபெக்ட்டும் ஒரு கட்சியில் இருக்காங்க. இன்டர்ஃபரன்ஸும் போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் வேற ஒரு கட்சியில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் லைட்டு பார்ட்டிக்கலு, அவங்க எங்காலு அப்படின்றாங்க. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க, லைட் வந்து வேவ்ன்றாங்க. அப்போ தான் பஞ்சாயத்து தலைவர் யார் வராரு அப்படின்னா, டி பிராக்லி வரார். இவர் தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் டி பிராக்லி. டி பிராக்லி வந்து தம்பிகளா 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி லைட்டு வெறும் பார்ட்டிக்கல் மட்டும் கிடையாது, வேவ் மட்டும் கிடையாது, லைட் இட் ஆஸ் அ டியூவல் கேரக்டர்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுறாரு, நிறைய ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க 3 பேரும் அதை ஒத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ்வளோ தான் கதையை. தெரியுதா? ஸோ டி பிராக்லி வந்து லைட்டை டியூவல் கேரக்டர்னு ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி சார்? அப்போ டி பிராக்லி ஈக்குவேஷன் அவர் வந்து கொடுக்குறாரு. டி பிராக்லி லாம்டா அப்படின்னா இந்த இடத்துல இந்த லெசனில் டி பிராக்லி வேவ் லென்த்து, டி பிராக்லி வேவ் லென்த்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே இந்த கதையை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு புல்லட் வந்து ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துப்பாக்கி குண்டு புல்லட்டு ஷூட் பண்ணுறீங்க, அது மட்டும் ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட்டாக அப்படி போயிட்டுருக்கும் பொழுது இந்த புல்லட்டுன்றது வந்து பார்ட்டிக்கல். அது ஓய்வு நிலையில் இருக்கும்பொழுது அது பார்ட்டிக்கலாக தான் உங்களுக்கு தெரியும். புல்லட் வந்து ரெஸ்ட்டில் டேபிள் மேலே வச்சுருக்கீங்க, அது பார்ட்டிக்கலாக தான் தெரியும். அதே புல்லட் வேகமாக ட்ராவல் ஆகும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு வேவ் போகிற மாதிரி தெரியும். இது நான் உனக்கு புரியறதுக்காக புல்லட் சொன்னேன். எலக்ட்ரான் இட் ஆஸ் அ மாஸ், எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிக்கல்னு ஒரு குரூப் சொல்லுது. அதே ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வேகமாக ஓடும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு வேவ் போகிற மாதிரி தெரியும். அதுதான் கேத்தோட் ரே. அப்போது எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், வேவாகவும் இருக்கும். அதே மாதிரி லைட்டு வேறு யாரும் இல்லை, லைட்டு தான் ஃபோட்டான்ஸ். அப்படியே உன் ரூமை சுற்றி பாரு, நல்ல வெளிச்சமாக இருக்கா? உங்கள் டாடி நீ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்றதுக்காக நல்ல வெளிச்சமாக ஏசிலாம் போட்டு பிரமாதமாக கொடுத்து வச்சுருப்பார் பாருங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்கா? அப்போ என்ன மீனிங்குங்க? அங்கே ஃபோட்டான்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபோட்டான்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஃபோட்டான் வந்து பார்ட்டிக்கல் கிடையாது. ஃபோட்டான் வந்து லைட்டு, இட் ஹாஸ் அ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, பட் பார்ட்டிக்கல் கிடையாது. இட் இஸ் அ குவாண்டான்றது என்னென்னா டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. பிஸ்கட் பேக்கெட்டுன்னு சொல்லுவோம்ல அடிக்கடி. ஸோ ஒரு ஃபுல்லாக பிஸ்கட் பேக்கெட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு பார்த்தோன்னா உனக்கு எனர்ஜி கிடச்சிரும்ல, அந்த மாதிரி ஃபோட்டான்றது என்னென்னா இட் இஸ் அ எனர்ஜி பேக்கெட்டு. இப்போ லைட்லேருந்து ஒரு ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த வெளிச்சத்துக்கு யார் தெரியுமா காரணம்? எங்கள் அப்பா கரண்ட் பில் கட்டுறாரு சார், அதான் காரணம்லாம் சொல்லக்கூடாது. வெளிச்சத்துக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த லைட்டு, டியூப் லைட்லேருந்து தெரியுதா? டியூப் லைட்னு நீ ஒன்றை பார்க்காத, அங்கேருந்து கட்டங்கட்டமாக ஃபோட்டான்ஸை துப்பும். அது கொஞ்சம் கீழே இறங்கி சொன்னால் எமிட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டான்ஸ் அப்படியே உமிழும், துப்பும். ரைட்டா? ஃபோட்டான், இதுதான் ஃபோட்டான்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க்ரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் குவாண்டா. அப்போ ஃபோட்டானோட இன்னொரு பேர் தான் குவாண்டா.
குவாண்டான்றது என்னன்னா which is energy packet. It has a no mass, it has a energy. கரெக்டா? ஓகே. இப்போ டி ப்ராக்லி உள்ள வராரு. டி ப்ராக்லி வந்து லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு ஒரு ஈக்குவேஷனை போட்டு விட்றாரு. அப்போ லாம்டான்னு சொல்லும் பொழுது அது வேவாக இருக்கான். பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டான்னு போட்டு விட்றாரு. பின்னு சொல்லும் பொழுது அது பார்ட்டிக்கலாக இருக்கான். கரெக்டாக? அப்போது இதுக்கு பேர் தான் டியூவல் கேரக்டரு. லைட் இட் ஹாஸ் அ டியூவல் கேரக்டரு. ரைட் சார். நீங்கள் வாயால் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். ஈக்குவேஷனாக எழுதி காமிங்க. ஈக்குவல் டு ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா. ஏன்னா நியூ ஈக்குவல் டு சி பை லாம்டான்னு உனக்கு காலங்காலமாக தெரியும். அப்போ ஈக்குவல் டு ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா. அப்போ ஈக்குவல் டு இது வந்து ஜூலில் இருக்குது. எனர்ஜி எப்பயுமே ஜூலில் தான் இருக்கும். அதை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா டினாமினேட்டரில் ஒரு ஈயால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஆழமாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ரிப்பீட்டர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஜூலை எப்படி சார் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுறது? 1 electron volt equal to 1.6 into 10 power minus 19 joule. இந்த வேல்யூ வந்து E. அப்போ ஒரு ஜூல் ஒரு ஜூல் வேணும்னா அப்படியே டினாமினேட்டரில் வந்துடும். 1 இந்த E வந்து கீழே வந்துடும். அப்போ ஒரு ஜூல் வேணும்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு பை 1.6 into 10 power minus 19. அப்போ ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணணும். எப்பயுமே மறக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அப்போ E ஈக்குவல் டு ஹெச்சி பை ஈக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். 12400 ஆம்ஸ்ட்ராங் 10 power minus 10 பை இந்த இடத்துல லாம்டா மட்டும் இருக்கும். இது வந்து லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். அப்போது இது ரெண்டும் ஒன்று தான் இது வந்து ஹெச்சி பை லாம்டா ஜூலில் இருக்குது. ஹெச்சி பை இ லாம்டா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. வித்தியாசத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கோ. ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றி சால்வ் பண்ணணும். உன் கொஷினில் ஜூலில் கொடுத்தாங்கன்னா இந்த லெசன் சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ரைட்டா? ஓகே. அப்போ E ஈக்குவல் டு 12400 பை லாம்டா இன்ட்டு 10 power minus 10 ஒரு ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டீங்க. அகைன் சொல்கிறேன், இந்த ஃபார்முலாவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கும். 10 power minus 10 பை லாம்டா ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டோட வேவ் லென்த்து 3000 ஆம்ஸ்ட்ராங் இப்படி கொடுத்துருக்காங்க. 3000 ஆம்ஸ்ட்ராங். அதோட எனர்ஜி எவ்வளோன்னு கேட்பாங்க. நீ ஒன்றும் இல்லை, இந்த லாம்டாவை தூக்கிட்டு இந்த 3000 சப்ஸ்டியூட் பண்ணி மேலே ஒரு 10 power minus 10 இந்த ஒரு 10 power minus 10 கேன்சல் பண்ணிங்கன்னா உனக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ லாம்டா மட்டும் கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ E ஈக்குவல் டு 12400 இன்ட்டு 10 power minus 10 பை லாம்டான்னு ரொம்ப அழகாக கற்றுக்குறீங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ ஒரே நிமிஷம். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது வந்து ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். ஈக்குவல் டு ஹெச்னியூன்றது பிளாங்கோட ஈக்குவேஷன். பை எனர்ஜிக்கு ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும்தான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது. ஐன்ஸ்டீனோடது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். அப்போ எம்ன்றது என்னென்னா மாஸ், இனர்ஷியல் மாஸ். அப்போ E பை சி ஸ்கொயர்னு கவனமாக கற்றுக்குறீங்க. அப்போது எம் ஈக்குவல் டு ஈக்கு பதிலாக ஹெச்னியூன்னு உனக்கு தெரியும், சி ஸ்கொயர். அப்போ எம் ஈக்குவல் டு ஹெச் பை சி ஸ்கொயர். இந்த நியூக்கு பதிலாக சி பை லாம்டான்னு தெரியும். இந்த சிசி போயிடுச்சு. அப்போது எம் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா சி. லாம்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்துரு, எம்ஐ கீழே கொண்டு போய்டு, எம்சி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எம்பின்னா அது மொமெண்டம் பி அப்படின்ட்டு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வியும் சியும் ஒன்று தான். அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. டி ப்ராக்லி ஓடி வந்துட்டார் பார். அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. இதுதான் டியூவல் கேரக்டருக்கான ஈக்குவேஷன். லைட்டு வேவாகவும் இருக்கும், பார்ட்டிக்கலாகவும் இருக்கும். லாம்டா முன்னாடி இருந்தால் அது வேவாக இருக்குன்னு அர்த்தம். மொமெண்டம் முன்னாடி இருந்ததுன்னா அது பார்ட்டிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு ரொம்ப ஆழமாக கற்றுக்குறீங்க. கரெக்டா? ஓகே. ஸோ இதில் இன்னொரு ரிலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மொமெண்டம் இதோட முடிச்சு நீங்கள் போயிடலாம். கவனி. ஆக்சுவலாக அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் மொமெண்டத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மொமெண்டம் P ஈக்குவல் டு எம்வின்றது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ V ஈக்குவல் டு சி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். மொமெண்டம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி. கரெக்டாக? மொமெண்டம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி. இப்போ தான் படிச்சிங்க E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு படிச்சிங்க, எம் ஈக்குவல் டு இ பை சி ஸ்கொயர்னு படிச்சிங்க. அப்போ P ஈக்குவல் டு இந்த எம்முக்கு பதிலாக இ பை சி ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்ட்டு ஒரு சி. அப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது டக்குன்னு உன்னோட மூளையில் உதிர்க்க வேண்டிய ஃபார்முலா இ பை சி. மொமெண்டம் ஈக்குவல் டு இ பை சி. ஈன்றது எனர்ஜி. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு லைட்டோட எனர்ஜி உனக்கு கொடுக்க போகிறாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் உனக்கு தெரியும். அப்போ அந்த லைட்டோட மொமெண்டம் என்னவா சார் இருக்கும்? நீ மொமெண்டம் வந்து காலங்காலமாக எம்வின்னு படித்தே பழக்கப்பட்ட. ஆனால் இன்றைக்கி தான் புதுசாக மொமெண்டம் ஈக்குவல் டு இ பை சின்னு அழகாக கற்றுக்குறீங்க. ரைட்டா? சூப்பராக. ஸோ இதோடு இருக்கட்டும். நாளைக்கு அகைன் குவாண்டம் தியரி நம்ம மேக்ஸிமம் முடிச்சுமா 70% ஆஃப் லெசன் ஓடியான்ட்டோம்.
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நாளைக்கு முடிச்சுட்டு ப்ராப்ளம் சால்விங் ஐடியாஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸோ ஹாப்பியாக ஃபிசிக்ஸ் படி ஈஸியாக இருக்கும்.